அமரர் கல்கி எழுதிய நாவல்ஸில் பாப்புலர் ஆனதில் சிவகாமியும் சபதமும் ஒன்று. 12 வருஷமாக ஒரு வார இதழில் தொடர்கதையாக வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் இதை ஒரு நாவலாக வெளியிட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனோட ஆட்சி காலத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட இந்த நாவலில் முதலாம் நரசிம்ம பல்லவன் முக்கியமான ரோலில் இருக்கார். இனி கதைக்குள்ளே போவோம். பிரயாணிகள். ஒரு நாள் சாயங்காலமாக மகேந்திர தடாகத்தோட கரை வழியாக போன பாதையில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. அதில் ஒருவர் 6 அடிக்கும் மேலே உயரம், காவி ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு புத்த சந்நியாசி. கடுமையான விரதம் இருந்தனாலையா இல்லை கடினமான வேலை ஏதாச்சும் பண்ணனாலையான்னு தெரியல, அவரோட உடம்பு பார்க்கவே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அவரோட ஃபேஸ் பார்க்கவும் அன்பையோ இல்லை அமைதியோ காட்டுறதா இல்லாமல் அவரை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருந்துச்சு. இன்னொருத்தருக்கு 18 வயசு இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க ஒரு இளைஞர். 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப டயர்டான மாதிரி தெரிஞ்சாங்க. தலைநகரம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அந்த இளைஞன் கேட்டான். அதோ என்று சன்னியாசி காட்டின திசையில் கொஞ்சம் தூரத்தில் சில மாளிகைகள் தெரிஞ்சுது. இங்கிருந்து 1 நாளிகை தூரம் இருக்குமான்னு கேட்டான். அவ்வளோதான் இருக்கும்னு அந்த சன்னியாசி சொல்ல, அப்போ கொஞ்சம் நேரம் இங்கேயே நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவன் மூட்டை முடிச்செல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டான். உடனே அந்த சன்னியாசியும் அவன் கூடவே உட்காந்துட்டாரு. சூரியன் மறைஞ்சிட்ருக்க காட்சியையும் மகேந்திர தடாகத்தோட அழகையும் ரசிச்சுட்டு இருந்தான் அவன். இந்த பிரம்மாண்டமான ஏரியை தடாகம்னு சொல்லக்கூடாது, கடல்னு தான் சொல்லணும்னு சொன்னான். அதுக்கு சன்னியாசி, இப்போ தண்ணி ரொம்பவே குறைஞ்சிருக்கு, ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் மழை பெஞ்சா நிஜமான கடல் போலவே இருக்கும்னு சொல்லிட்டு எந்திரிச்சார். கிளம்பிட்டீங்களா சாமின்னு அவன் கேட்க, ஆமாம் பரஞ்சோதி, என் கூட வரத்தான் உனக்கு பிடிக்கலையேன்னு சொல்லி அவர் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உடனே பரஞ்சோதியும் அவர் கூடவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். போகிறப்பவே சுற்றி முற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் பூக்களோட வாசனை நல்லா ஜம்முன்னு வந்துச்சு. அங்கே திடீர்னு ஒரு பாம்பு அவங்களுக்கு நடுவில் கிராஸ் பண்ணி போச்சு. அப்போ எதையோ நினச்சி சிரிக்கிறவன் போல் பரஞ்சோதி சிரித்தான். எதை நினச்சி சிரிக்கிறேன்னு சன்னியாசி கேட்டார். மத்தியானம் ஒரு பாம்பை கொன்று என்னை காப்பாற்றினீங்களே, நீங்களே ஒரு புத்த பிக்ஷு, இந்த மாதிரி ஒரு உயிரை கொல்லலாமான்னு நினச்சி சிரிச்சேன்னு சொன்னான். நம்மளை கொல்ல வந்தால் பசுவை கூட கொல்லலாலன்னு சன்னியாசி கேட்க, பாம்பு என்னத்தானே கொல்ல வந்துச்சுன்னு பரஞ்சோதி சொன்னான். என்னோட சிஷ்யனை நான் தானே காப்பாற்றணும்னு பிக்ஷு சொன்னார். போன ஜென்மத்தில் நீ என்னோட உயிரை ஒரு தடவை காப்பாற்றினதுக்கு நன்றியாக தான் இப்போ உன்னை காப்பாற்றினேன்னு பிக்ஷு சொன்னார். ஓ, நீங்கள் முக்காலமும் தெரிஞ்ச ஞானின்னு தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னான். அப்போ உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு கூட தெரிஞ்சிருக்குமேன்னு பரஞ்சோதி கேட்டான். ஓ, தெரியுமே, இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வரப்போகுது, இந்த மகேந்திர தடாகம் இரத்த தடாகமாக மாறப்போகுதுன்னு சொன்னார். ஐயோ, பயமாக இருக்கே, போதும், நாட்டு விஷயம் நமக்கு எதுக்கு சுவாமி, என்னை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொன்னான். இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு பிக்ஷு சொன்னார். சிவசிவா, சொல்கிறத தான் சொல்கிறீங்க, ஒரு நல்ல விஷயமா சொல்லக்கூடாதான்னு பரஞ்சோதி சொன்னான். புத்த பகவானுடைய அருளால் உனக்கு அந்த கஷ்டமெல்லாம் போயிடும்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்க, அவங்களுக்கு எதிராக ஒரு சமண முனிவர் வந்துட்டு இருந்தார். சமண முனிவர்கள்லாம் இன்னும் இங்கே இருக்காங்களான்னு பரஞ்சோதி கேட்க, 3/4 பேர் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாங்க, மீதி இருக்கிறவங்களும் சீக்கிரமே போயிடுவாங்கன்னு பிக்ஷு சொன்னார். சமண முனிவர் பக்கத்தில் வந்ததும், இருட்டுற சமயத்தில் அடிகள் எங்கே போகிறீங்கன்னு பிக்ஷு கேட்க, இந்த ருத்ர பூமியில் எனக்கு என்ன வேலை, நான் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன்னு சமண முனிவர் சொன்னார். இன்னைக்கு முக்கியமான விசேஷம் ஏதாச்சும் இருக்கான்னு பிக்ஷு கேட்க, இருக்கு, கோட்டை கதவுகளை அடைக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டே நடந்து போயிட்டாரு சமண முனிவர். ஒரு காலத்தில் இந்த பல்லவ ராஜ்யத்தில் சமணர்கள் வச்சது தான் சட்டமாக இருந்துச்சு. அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டாமல் மகேந்திர சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போது சைவ வைஷ்ணவர்கள் செல்வாக்கு தான் கொடி கட்டி பறக்குதுன்னு பிக்ஷு சொன்னார். இதை கேட்டுகிட்டே வந்த பரஞ்சோதி, கோட்டை கதவு சாத்துறது பற்றி ஏதோ சொன்னாரேன்னு கேட்க, அதோ பார்னு பிக்ஷு காட்டின திசையில் காஞ்சி மாநகரோட தெற்கு கோட்டை வாசல் தெரிஞ்சிச்சு. கோட்டை வாசலோட பிரம்மாண்டமான கதவுகள் மூடி இருந்துச்சு. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.